ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் போகணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் எப்படி அந்த ஸ்வைப்பிங் சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன். பஸ் வருது. ஏறது பாருங்க. இந்த மாதிரி இங்கே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடணும். பஸ் வந்தாச்சு. ஸோ வந்து உட்காந்துடணும். உடனே டக்குன்னு ஒரு ஜெக் ஆகும், விழுந்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனி. ஸோ அதனால கிளாஸ் எல்லாம் வந்து கிளியராக இல்லை உங்களுக்கு. பனி மாதிரி இருக்குது கிளாஸில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டுருவாங்க பஸ்ஸில். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எதுவோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டாப் எல்லா ஸ்டாப்லேயும் பஸ்ஸு நிற்காது. அங்கே பஸ் ஸ்டாப்பில் யாராவது ஏறதுக்கு இருந்தாங்கன்னா நிற்கும். சில டைம் யாருமே இல்லைன்னா நிற்காது. அப்போ நம்ம அந்த டைமில் இறங்கணுன்னா இங்கே ஸ்டாண்டர்டு போட்டிருக்குல்ல ரெட் கலரில், ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம முன்னாடியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது முன்னாடியே ப்ரெஸ் பண்ணிட்டா தான் ஸோ வரப்போகிற ஸ்டாப்பில் வண்டி வந்து நிற்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இது வந்து குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து அடல்ட்ஸ் யாருமே வந்து உட்காரவோ நிற்கவோ மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு அணை கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், ஸோ ட்ராலிலாம் வந்து குழந்தைங்களோட ட்ராலி அந்த மாதிரி, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அவங்களுக்காகவே இந்த செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒரு சீட் இருக்கும், அங்கே வந்து ஏஜ்டு பீப்புள் உட்காரதுக்காக தனி சீட்டு. ஸோ இதுலேயே வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேணும்னா அதில் உட்காந்துக்கலாம். பட் அந்த ஏஜ் ரிலேட்டட் அவங்க வயசானவங்க வந்தாங்கனாலோ இல்லை குழந்தைங்க வச்சுட்ருக்கவங்க வந்தாங்கனாலோ நம்ம எதிர்த்து இடம் கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.